ஒரு அறுவடை வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏஐ வீடியோவோ, இல்ல சைனீஸ் வீடியோவோ இல்ல. நம்ம கிளைமேட்டுக்கு விளைஞ்ச தக்காளி தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு வெரைட்டில வந்த தக்காளி இது. இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் உரமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ல ஒரு 3 உரம் மட்டுமே. அதாவது பூச்சி கண்ட்ரோலுக்கும் சரி, அதோட குரோத்துக்கும் சரி ஒரு 3 உரம் மட்டுமே தான் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு குரோத் வந்துச்சு. அது என்னன்னு சொல்றேன். வீடியோ வந்து முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இது வந்து நாத்து எடுத்து நட்ட கிளிப் மட்டும் நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பூச்சி தாக்குது. அதாவது இந்த அஸ்வினி பூச்சி வந்து வர ஆரம்பிச்சது. மாவு பூச்சி. தக்காளியில பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி தான். மாவு பூச்சி மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளியில வந்து நல்ல ஒரு அறுவடை வந்து எடுத்துடலாம். கண்டினியூவா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பத்திலே பாத்துட்டீங்கன்னா அந்த சாம்பல் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி விட்டு விட்டு நீங்க காலையிலேயே தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி வந்து டோட்டலாவே கண்ட்ரோல் ஆயிடும். மாவு பூச்சி மட்டும் இல்ல இந்த அஸ்வினி பூச்சியுமே அதனால கண்ட்ரோல் ஆயிடும். இதுக்கப்புறம் செடி கொஞ்சம் வளரும் போது அந்த சைட்ல வர பிரான்சஸ் சின்ன சின்ன துளிர்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதையுமே ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பதான் வந்து நியூட்ரிஷன் ஃபுல்லாவே செடிக்கு போய் அதோட growth வந்து நல்லா இருக்கும். நீங்க அப்படி கட் பண்ணாத விட்டீங்கன்னா செடியோட மொத்த சத்துமே இந்த சைட்ல வளர கிளை தான் வந்து எடுத்துட்டு அதுதான் வளர ஆரம்பிக்கும். இது பாத்தீங்கன்னா வரி தக்காளி வெரைட்டி தான். இது வந்து நட்டு ஒரு 45 நாள் கழிச்சு தான் பூவை வந்து பூக்க ஆரம்பிச்சுது. இதுக்குமே நம்ம வந்து ஆரம்பத்திலே செடி நடும்போது தொழு உரம்லாம் சேர்த்து ஆட் பண்ணி தான் மண்கலவை ரெடி பண்ணி நட்டோம். அதனால செடியோட growth வந்து வரும்போதே நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பூக்கிற டைம்ல மட்டும் நம்ம மீனமில் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பூக்கள் கொட்டாம இருக்கிறதுக்கும் பூச்சி இந்த புழுலாம் வந்து வராம இருக்கிறதுக்கும். இந்த மீனமிலம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 டைம் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பூ ஸ்டார்ட் ஆன அப்பயும், அதுக்கப்புறம் வந்து பூச்சி ஒரு சில காயில வந்து வர ஆரம்பிச்சது அந்த டைம்லயும், அதுக்கப்புறம் அறுவடை பண்றதுக்கு முன்னாடி, அறுவடை பண்றது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த வெரைட்டி பூவே பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்தது. நம்ம நார்மல் தக்காளி வெரைட்டியில் வர பூவோட இதோட பூ வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சது. இது போட செடியில பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்குதுன்னா உங்ககிட்ட சப்போஸ் மீனமிலம் இல்லாத பட்சத்தில் நீங்க தேமோர் கரைசல் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா புளிச்ச மோரை கூட நல்லா வந்து தண்ணி கூட சேர்ந்து டைலூட் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ வந்து இந்த பூக்கள் வந்து கொட்டுறது வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு கிளையிலே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பூ பூத்துச்சுன்னா அதுல வந்து ஒரு 2ல இருந்து 3 காய் தான் வந்து இதுல வந்து நிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது காயோட சைஸ் வந்து பெருசுன்றதுனால மீதி இருக்கிற எல்லா பூவும் பிஞ்சு அதுவா கொட்டிடும். அப்படி சப்போஸ் கொட்டலனாலுமே நீங்க வந்து எந்த சைஸ் அந்த பிஞ்சு வந்து பெருசா இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து இருக்கிற பிஞ்சுமே கொஞ்சம் டெவலப் ஆகி வரும். அடுத்து ஒரு 50ல இருந்து 55 நாளுக்குள்ள பிஞ்சுலாம் வந்து நல்லாவே வந்து காயா மாற ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றோம்னா நல்லா பழுத்ததுக்கு அப்புறமே நம்ம அறுவடை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நம்ம செடியிலே வந்து பழுக்க விட்டு பறிச்சோம்னா அதுல ஒரு லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 நாள் வரைக்கும் தான் வரும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயா பறிச்சு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு யூஸுக்கு தான் யூஸ் பண்ணும்போது நல்லா பழுக்க விட்டு நம்ம வந்து அப்போ சமையலுக்கு தேவைன்றப்ப பறிச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். இந்த இருக்கு இல்லைங்களா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிஞ்சு கிட்ட விட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 மட்டும் விட்டு இருந்தோம். அதோட growth வந்து நல்லாவே வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி மீன் அமிலம் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுது. ப்ளஸ் வந்து இது நம்ம மண்ணுக்குமே ஊற்றி விட்டது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோட தொழு உரம் வந்து போட்டுருந்தோம் எல்லா செடிக்கும் போடும்போது. இதை தவிர மீது எந்த ஒரு உரமுமே இதுக்கு வந்து அடிஷ்னலாக கொடுக்கவே இல்லை. செடியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். வீட்டோட யூஸுக்கு இந்த ஒரு வெரைட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதில் வர பழத்தை எல்லாமே நான் வந்து விதைக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேவைன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. செடி நல்லா வளர்ந்து பிஞ்சும் காயமாக கொஞ்சம் வைக்கும்போது நம்ம வந்து இந்த முயலோட தோல் உரம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுவுமே இதுக்குன்னு தனியாக இல்லை, எல்லா செடிக்கும் கொடுக்கும்போது இதுக்குமே கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தோம், அவ்வளோதான். அதே போல் செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு பார்த்து ஏதாவது ஒரு அதுக்கு பந்தல் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருங்க. ஏன்னா செடி வளர்ந்து கீழே வந்து படரும் போது அதில் காயில் வந்து புழு வந்து அதிகமாக வந்து பூர ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காயில் வந்து புழு வந்து பூர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு நூலை வச்சு இழுத்து வந்து கட்டி விட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் அதாவது தரையில் படாத அளவுக்கு, அந்த கிளை வந்து தரையில் படாத அளவுக்கு. காய்க்கும் கிளைக்கும் தரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி வந்து வச்சு கட்டி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே அறுவடை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்லையும் இல்லை, நம்ம வந்து விதைக்கு ரெடி பண்ணுறதுனால இன்னுமே நல்லா வந்து பழுக்க விட்டு தான் அறுவடை பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஒரு ஈல்டு வந்து வந்திருக்குன்னு பாருங்க. அதுவும் மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்கில் அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஈல்டு எடுக்க முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம வந்து வெண்டையில் எடுத்துருவாத இது கொஞ்சம் அதிகமான ஈல்டாக தான் இருக்கும். இது எல்லா வாரத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நல்லா வந்து வெயில் படுற இடத்துல வைங்க. இதோட இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா நான் செமிஷேடான இடத்துல வச்சுருந்தேன். அதோட ஈல்டு வந்து இதோட அப்படியே பாதிக்கு பாதின்ற அளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. இது எந்த அளவுக்கு ஈல்டு வந்து அந்த சைஸ்லையும் சரி, ஈல்டோட அந்த குவான்டிட்டிலையும் சரி, எந்த அளவுக்கு இது அதிகமாக காய்ச்சிருக்கோ அதுக்கு வந்து சேம் ஆப்போசிட்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 காய் தான் காய்ச்சிருந்துச்சு. அதுவுமே இந்த சைஸ் பெருசாக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. சைஸ் வந்து சின்னதாக தான் இருந்தது. ஏன்னா மரத்துக்கு கீழே ஒரு நேரில் பார்த்தீங்கன்னா செமிஷேடான இடத்துல வந்து அதை வச்சுருந்தேன். அதனால் வந்து வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயில் படுற இடத்துல வைங்க. வெயில் பட்டுச்சுன்னா நல்லாவே வந்து அது ஈல்டு வந்து நல்லாவே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்லாவே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அறுவடை பண்ணி சீடுக்கு ரெடி பண்ணால் சீடோட குவாலிட்டி சரி, அதோட முளைப்பு திறன் சரி பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக கிட்டத்தட்ட நீங்கள் இந்த செடியிலே விட்டு பழுக்க விட்டாலுமே 10 நாள் வரைக்கும் அந்த பழம் வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஆனால் பறிச்சுட்டா தான் நமக்கு வந்து ஒரு 2 நாள் கூட லைஃப் வர மாட்டேங்குது. அதனால் தேவைன்ற போது சமையலுக்கு தேவைன்னா அப்போ பழுத்து போயிருக்குன்னா அப்போ ஒரு பழமோ 2 பழமோ நான் பறிச்சுட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதாவது செடியிலேருந்து அப்பயே பறிச்சுட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது இருக்குது இல்லைங்களா, ஃபுல்லாக வந்து இலையை கட் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் மேக்ஸிமம் பழம் வந்து பழுத்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு சில காய் தான் இருக்குது. அதனால தான் ஃபுல்லாகவே இலையை வந்து கட் பண்ணி விட்டாச்சு.
பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பழுத்து போய் அந்த சைஸ்லேயும் சரி, அதோட கலரு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது தெரியுதுங்களா? அதாவது மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஈல்டு இது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் சைனீஸ் வீடியோவில் தான் நிறையவே பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போலயே நம்ம வந்து மாடி தோட்டத்தில் அதுவும் ஜீரோ கெமிக்கலில் வந்து இந்த அளவுக்கு ஒரு அறுவடை எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் தான் தெரிய தேவையில்ல. அதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்த பேட்ச் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பழத்தை நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இருக்கிற காய் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பழமாக ஆரம்பிக்கும். ரொட்டேஷன் பேஸில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்கு மேலே வந்து இந்த தக்காளி வந்து வாங்க வேண்டியது இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன நாற்று வந்து எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ரொட்டேஷனாக வந்து தக்காளி வந்து எப்பயுமே வாங்க தேவையில்லை. அதாவது விளைச்சல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அறுவடை வீடியோ மட்டும் பார்ப்போம் அப்படியே. மொத்தமாக தக்காளி எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. தக்காளி கூட சேர்த்து ஒரு சில இந்த நெய் மிளகா, பிளாக் சில்லி, அதாவது கருப்பு மிளகா, அதுக்கப்புறம் ரோஸ் 2மே அறுவடை பண்ணியிருந்தோம். இதோட வெயிட் இந்த தக்காளி மட்டும் வெயிட் எவ்வளோ வருதுன்ட்டு செக் பண்ணுவோம். ஒரு தக்காளியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 130லேருந்து 170 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்க ஆரம்பிச்சிது. அதோட சைஸை பொறுத்து. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 தக்காளி 1 கிலோவுக்கு வந்துடும். இந்த ரெட்டை தக்காளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரைக்கும் இடம் வந்துச்சு. இப்போ தனித்தனியாக எடை போட்டிருந்தோம். இப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து எடை வருதுன்னு கணக்கு பண்ணி பார்த்துப்போம். அதுக்கு ஒரு கிணத்தை வச்சு டேர் பண்ணிவிட்டு எடை போட ஆரம்பிப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ பக்கம் கரெக்டாக சொல்லணும்னா 1 கிலோ 489 கிராம் வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் செடியிலுமே நிறைய வந்து பச்சை தக்காளி இன்னும் காய் வந்து பழுக்காமல் இருக்கிற தக்காளி நிறையவே இருக்குது. இந்த ஒரு செடியை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து தக்காளியோட தேவையை வந்து கடையில் வந்து வாங்க வேண்டியது இருக்காது. ஒரு டைம் பண்ணி அறுவடை பண்ணிட்டோம்னா அதுலேருந்தே விதையை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து செடி வந்து ரெடி பண்ணி மாடி தோட்டத்தில் எப்பயுமே தக்காளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஒரு வெரைட்டி உங்களுக்கு விதை வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.